அடுத்த எலெக்ஷன் துவிச்சக்கர வண்டியில் வழங்கி பிரச்சனையில் இருந்தாலும் மரத்தில் காய்ச்சி பிஜி தர படம் இல்லை, இருந்த கஷ்டப்பட்டு தான் இதை பணமாக்கி நமக்கு பொருளாக்கி இங்கு தருகின்றார்கள். ஆகவே துணை துணை உதவி பெரியினும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார் என்று வள்ளுவர் சொல்கின்றார். ஆகவே நமக்கு கிடைக்கின்ற உதவி சிறிதாக இருந்தாலும் அதனுடைய பயன் பெரிதாக கொள்வார், அதனுடைய பயனை பெற்றுக்கொள்வோம். ஆகவே இதை பெற்றால் இந்த டிஎஸ் சொன்ன மாதிரி, பிரதேச செயலாளர் சொன்ன மாதிரி அதனுடைய பயனை நீங்கள் வெளியே காட்டணும். எப்படி? உங்களுடைய அறிவு விருத்தியினூடாகத்தான். நீங்கள் நல்ல பருவர்களை பெறுவதனூடாக இந்த பிரதேசத்திலிருந்து நல்ல அறிவாளிகளாக ஒவ்வொரு துறைகளில் பிரசித்தி பெற்ற மனிதர்களாக நீங்கள் உருவாக்குவதனூடாகத்தான் நீங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம். மற்றபடி அவங்க உங்களை திருப்பி சைக்கிளை திருப்பி தாங்க, நாங்கள் தந்த பணத்தை திருப்பி தாங்கன்னு உங்களை ஒரு நாள் கேட்க போகிறல. நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் இது ஒன்று தான். அவங்க தர்றதை பெற்று நன்றாக படித்து அதனூடாக நீங்கள் ஒரு நிபுணத்துவம் நிறைந்தவர்களாக அல்லது ஸ்கில் என்று சொல்லக்கூடிய பல்வேறு ஆற்றலை பெற்று வெளியே வருகின்ற பொழுது அதனால் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதாவது நாங்கள் செய்த உதவினால் இந்த இடத்துல இந்த பிரதேசத்தில் மாணவர்கள் சிறப்பான முறையில் வெளிவந்திருக்கிறார்கள். அதான் அவர்களுக்குரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாணவர்களாக இவங்க ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதற்கு பக்கபலமாக இந்த ஆசிரியர்களும் இப்படி சொன்னது போல ஏனையவர்களும் உதவியாக இருப்பார்கள். மாணவர்களே, உங்களுடைய கடமையை சரியென உணர்ந்து செயற்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உதவி மக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போக்குவரத்து கஷ்டமாக இருந்தது நாங்கள் வாழ்றதுக்கு. இப்போது துவிச்சக்கர வண்டியை தந்துதவி எங்களது கஷ்டம் இலகுவாக இருந்தது. என்னை போல் சகோதர சகோதரர்களுக்கு இதேபோல் உதவிகளை செய்துமாறு எங்களது பாடசாலை சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கனடா சுடாஷ் அமைப்புக்கு எங்களது தெரிவித்துக் கொள்கிறேன். வடகளவு உதவி செய்தாலும் நாங்கள் அதை மலையளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய வாக்கு. அதன் அடிப்படையிலே எங்களுடைய இந்த வரிகள் பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த சைக்கிள் உதவிகளை நாங்கள் பிரதேச வகையில் என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கு இந்த பல்கலைக்கழகம் சமூகம் சார்ந்த திருவிழையாளர்கள் வந்திருப்பதனால் இந்த இடத்தில் சில விடயங்களை நான் தெரிவிப்பது அவசியம் என்று கருதுகின்றேன். வெறிகள் பிரதேச இலக்கம் பிரிவில் வாழ்கின்ற மக்கள் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற யுத்தங்களினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும், குறிப்பாக வெள்ளம், வறட்சி, சுனாமி போன்ற அனர்த்தங்களினாலும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு அவருடைய வறுமை கோட்டுக்கு கீழே மிக அதிகமான மக்கள் 75% அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற ஒரு சூழல் தான் இங்கு காணப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் பொருளாதார ரீதியாக, எங்களுடைய சமூக கலாச்சார பண்பாடுகள் ரீதியாக, கல்வி ரீதியாக எல்லாம் நாங்கள் மிக கூடுதலாக பின்தங்கி காணப்படுகிற நிலைமையில் தான் நாங்கள் காணப்படுகின்றோம். உங்களுக்கு தெரியும், இளவய திருமணங்கள் எல்லாம் அதிகமாக இடம்பெறுகின்ற பகுதியாக இருந்தால் அது நான் நினைக்கின்றேன் இலங்கையிலேயே மிக கூடுதலான நிர்வாகத்தை கொண்ட பகுதியாக இந்த பகுதி தான் காணப்படும். அதே போன்று இந்த கல்வியிலே வறுமையிலே மிகவும் பின்தங்கிய பகுதியாகவும் நாங்கள் அங்கு போக நினைக்கின்றோம். கடந்த வருடம் இடம்பெற்ற இந்த காப்போது சாதாரண பரீட்சையிலே தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுடைய அளவு பார்த்தால், சித்தியாளர் மாணவர்களை பார்த்தால் மிக மோசமான அளவு, நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு தான் மாணவர்களுடைய சித்தியாளர்கள் வீதம் காணப்படுகிறது. கணித பாடத்துக்கு தெரிந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் 10 அல்லது 15 மாணவர்கள் தான் கணித பாடத்திலே சித்தி அடைந்திருக்கிறார்கள். 2 அல்லது 3 மாணவர்கள் ஒரு பாடசாலையிலே சித்தி அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று கடந்த வருடம் இடம்பெற்ற புலமை பரிசு பரீட்சையை பார்த்தமாக இருந்தால் 3 மாணவர்கள் தான் இங்கு சித்தி அடைந்திருந்தார்கள். 60 வீதத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து 70 மார்க்ஸ் குறைய பெற்றிருந்தார்கள். அப்படி பார்த்தால் அவர்கள் எல்லாம் மாணவ படிக்கிறதுக்கு போதிய கல்வித்தன்மையை கொண்டிருக்கிறது. எனவே அந்த மட்டத்திலிருந்து அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த காப்பது சாதாரண தரம், உயர்தரம் பரீட்சைகளிலே சித்தி அடைகின்ற வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன. அப்போ இதற்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், முதலாவது காணப்படுகின்ற ஆசிரியர் கட்டுப்பாடு. மற்றது எங்களுடைய கல்வி திணைக்களம் அதிகமாக வெளியூர்களில் இருக்கின்ற ஆசிரியர்கள் இங்கு வருகின்றார்கள். அவர்கள் 5 வருடம் முடிஞ்ச பிறகு அவர்கள் போக வேண்டும். ஏனென்றால் அவர்களும் தங்களுடைய குடும்பங்கள், உறவுகளோடு வாழ வேண்டிய தேவை இருக்கிறது.
ஆனால் எவ்வாறு தான் இருந்தாலும் இந்த பகுதி ஒரு பகுதி முற்று முழுதாக இந்த கல்வித்துறையிலே பின்னடைந்து போகின்ற இந்த விடயமானது ஏன் இவ்வளவு தூரம் ஒரு இலகுவான விடயமாக அல்லது ஒரு சீரியஸாக எடுக்கப்படவில்லை, ஒரு சின்ன விடயமாக பலதரப்பட நோக்கப்படுவது என்பதுதான் மிக ஆச்சரியமான விடயம். ஏனென்று சொன்னால் இந்த கிழக்கு மாநிலத்திலே பல கூட்டங்களிலே ஓவர்ஸ்டாக், பல இடங்களிலே ஆசிரியர்கள் மேலதிகமாக காணப்படுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இங்கே மிக தட்டுப்பாடாக இருக்குது. இங்கே ஆசிரியர் வந்தால் தங்குறதுக்கு அவர்களுக்கு போதுமான குவார்ட்டர்ஸ் இல்லை, அவர்களுக்கு தேவையான தங்குறதுக்குரிய நாங்கள் எங்களோட அலுவலகத்தில் ஒரு டீ குடிக்கிறோம்னா கூட நாங்கள்லாம் போட்டு குடிக்கிறோம். ஒரு சாப்பாடு எடுக்கிறனாலும் நாங்கள் துப்புரவா சாப்பாடு எடுக்கிறோம்னா அதுக்கு நிச்சயமாக நிச்சய பார்க்க முடியாத ஒரு விடயம். அப்போ இப்படியான ஒரு கஷ்டமான இடத்துல அப்போ அந்த இப்படியான கல்வி விடயங்கள் பின்னடைந்து கொண்டு போகிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அப்போ நான் இடத்துல இதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னா உங்களால் முடியாது இதெல்லாம் நிகழ்ச்சி. ஆனால் மாணவர்களுடைய முக்கியமாக அந்த கணிதம் விஞ்ஞான பாடங்கள் தொடர்பான விடயங்களில் நாங்கள் ஓரளவுக்கு அக்கறை செலுத்த முடியும் என்று தான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுடைய இந்த கிழக்கு வளாகத்தினுடைய திருவண்ணாமலை வளாகத்தினுடைய கனசிங்கம் நான் கழிச்சினேன். நம்முடைய மாணவர்களை பயன்படுத்தி எங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த பகுதியில் நிறைய உதவிகள் செய்ய முடியுமான்னு சொல்லி அப்போ இதை உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன். மிக மோசமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த முறை பிரின்சிபல் மாதிரி எத்தனை பேர் இங்கே நாங்கள் ஓய்வு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னாங்க 4 பேர், எத்தனை 8 இங்கே மட்டும் தான் 8 பேருங்க. மற்ற அங்கே துவார 2 பேர், அங்கே எல்லாம் 2, 3, 4 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்குது. மாவட்ட இல்லையா அந்த ஒரு ஆர்வம் ஒரு வரியில் கொண்டு அப்போ இன்றைக்கு உங்களுக்கு தாராங்க சைக்கிள் எல்லாரும் தர முடியாத உங்களுக்கு சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு துக்கம். ஆனால் நாங்கள் முதலே சொன்னேன் கடையில் கிடைச்சாலும் நாங்கள் அதை மலையளவாக நினைச்சு பெருமைப்படணும். நிறைய கிடைக்கிற உதவியை நாங்கள் பயன்படுத்தணும். நாளைக்கு இந்த பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்களும் கூட அந்த பள்ளி சைக்கிள்களை ரொட்டேஷனில் வச்சு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து எடுத்து பிற மட்டாக்களை கொடுத்து பயன்படுத்தி ஏன்னா இது நாங்கள் இங்கிட்ட நிறைய இருக்கு முன்னே எல்லாரும் கொடுத்து கொடுத்து அனுப்பலாம். கிடைக்கிற வளம் குறையற்றபடியால் மேக்சிமம் எவ்வளவு பயன்படுத்தலாம்ன்றதுலாம் எங்களோட சிறப்பு இருக்குது. எனவே நீங்கள் இதை நல்லா பயன்படுத்தணும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எங்களுக்கு தெரியும் இந்த எங்களுடைய பிரதேசம் பல நிலைகளில் முற்றுமுழுதாக அழிவுற்று பாதிக்கப்பட்ட ஒரு செயலிழந்து போன ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தில் நாங்கள் எங்களுக்கு பல்வேறு உதவிகள் தேவையாக இருக்கின்றது. இருந்தாலும் கல்வியை மையமாக கொண்டு கல்விக்கு முதலிடுவதற்கூடாக மட்டும்தான் நாங்கள் அனைத்தையும் நீண்ட காலத்தில் ஈடு செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரதேசத்தில் இந்த மாணவர்கள் படுகின்ற அவலங்களை இந்த வெயிலில் அல்லது நீண்ட தூரம் நடந்து அலைந்து திரிகின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பல தடவைகள் பார்த்திருக்கிறோம், யோசித்திருக்கிறோம். அந்த பின்னணியில் உண்மையிலே இந்த கனேடிய சிதாஸ் அமைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல உதவிகளை கல்விக்காக எங்களுடைய சுரேஷ் சாரை தலைமையாக கொண்டு பல முயற்சிகளை மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த பின்னணியில் வாகரை பிரதேசத்துக்கும் சில உதவிகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. அந்த சமயம் நான் சுரேஷுடன் கதைத்து எனக்கு இந்த சண்பகா மகா வித்தியாலயத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீண்ட தூரம் பயணித்து கால்நடையாக பாடசாலை வந்து செல்லுகிறார்கள். குறைந்த ஒரு 5 பைக்கை நாங்கள் இந்த பாடசாலைக்கு கொடுத்து உதவும் என்று உடனே சுரேஷ் அதற்கு சம்மதித்து அந்த குறித்த அமைப்புடன் கதைத்து இந்த 5 பைக் துவிச்சக்கர வண்டிகளையும் இந்த பாடசாலைக்கு வழங்குவதற்கு அவர்கள் சம்மதித்ததற்கு பிரகாரம் நாங்கள் இன்று உங்களுக்கு வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய பிரதேசம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கல்வியில் மிகவும் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டு இப்போ யுத்தம் முடிந்தும் யுத்த காலத்தில் இருந்ததை விட மிக மோசமாக கல்வியில் வீழ்ச்சியடைந்து கொண்டு போகிற போக்கை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு பல்வேறு பிரச்சனைகள், பல காரணிகள் இதற்கு காரணமாக அமைந்தாலும் அவற்றை வெல்ல வேண்டிய, அவற்றை மேவி நாங்கள் பல திட்டங்களை
வகுத்து அதனை ஒரு பிரச்சனையாக அல்லது அதனை ஒரு தடையாக கொள்ளாது ஒவ்வொரு மாணவனும் தாமாக ஒவ்வொரு பெற்றோரும் தாங்களாக உணர்ந்து இந்த கல்வியை மாணவர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு முறையாக கொடுப்பதற்கூடாக தங்களுடைய எதிர்காலம் வளமாக அமையும் என்பதை மறந்து செயற்படுவதற்கூடாக இந்த கல்வியில் வீழ்ச்சி காணப்படுகின்றது. முதலாவது காரணம் ஏன்னு சொன்னால் இந்த பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் தங்களுடைய இந்த கல்வியை முறையாக அல்லது ஆர்வத்தோடு கற்பதற்கான ஆர்வம் குறைந்து நாடகங்களிலும் படங்களிலும் போன் வச்சுக்கொண்டு அதில் பல விளையாட்டுகளிலும் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அவற்றை தவிர்த்து நாங்கள் இவ்வாறான இந்த கனேடிய மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அவங்க சாதாரணமாக காசு ஒரு அலுவலகத்திலிருந்து இலகுவாக எடுக்கலை, மிகவும் கஷ்டப்பட்டு சிரமங்களின் மத்தியில் உழைத்து அந்த பனியிலையும் பனிப்பாறைகள்லையும் அந்த குளிரையும் பாடுபட்டால் உழைத்து இன்றைக்கு இந்த மக்களுக்கு எங்களோட பிரதேசத்தில் கல்விக்காக இயங்குகின்ற கல்வியில் ஆர்வம் இருந்தும் படிப்பதற்கு கஷ்டப்படுகின்ற மாணவர்களுக்கு உதவும் வகையில் இந்த சாதாரண உதவிகளை முதற்படியாக செய்திருக்கிறார்கள். இது எங்களுடைய முதலாவது பணி. இந்த பிரதேசத்தில் நாங்கள் தொடர்ந்து சார் சொன்னதைப் போல நாங்கள் பல குறிப்பாக கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் இந்த துறைகளில் இந்த பிரதேசத்துக்குள்ளே நாங்கள் ஆளணிகளை அல்லது ஆசிரியர்களை அது துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்காத பட்சத்தில் இன்னும் எங்களோட கல்வி வீழ்ச்சி அடைந்து கொண்டு தான் போகும். நாங்கள் பல்வேறு மாவட்டங்கள் அல்லது தொலை தூரங்களிலிருந்து வருகின்ற ஆசிரியர்களை வச்சு கொண்டு நாங்கள் இங்கே இவற்றை முற்றுமுழுதாக நிவர்த்தி செய்ய முடியாது. ஆக அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வளம் எங்களோட பிரதேசத்துக்குள்ளே உருவாக வேண்டும். அதற்காக நாங்கள் இப்போருந்து கல்விக்காக முதலிட்டு அதற்கூடாக ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை இந்த கல்வி சமூகத்துக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கிழக்கு பல்கலைக்கழகம் சார்பில் எங்களுடைய விரிவுரையாளர்கள் சார்பில் உங்களுக்கு இந்த மிகவும் அர்ப்பணிப்போட பொறுப்புணர்ச்சியோட அக்கறையோட இந்த பிரதேசத்தில் பல வேலை திட்டங்களை பல முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற தயாவரன் சார்களுடைய அனுசரணையோட உதவியோட அவருடைய வழிகாட்டலோட இந்த விரிகல் பிரதேசத்துக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி இயன்ற ஒரு மாற்றத்தை கல்வியில் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயம் முன்வருவோம். அதற்கான முயற்சியை நாங்கள் இன்றிலிருந்து ஆரம்பித்து எதிர்காலத்தில் நல்லொரு இலக்கை அல்லது ஏனையவர்கள் பிரமிக்கக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை இந்த பெறுபவர்கள் குறிப்பாக கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலத்தில் ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் சாரோடு சேர்ந்து நிச்சயம் முன்னெடுக்கின்ற பொழுது நீங்கள் உங்களை சரியாக தயார்படுத்தி கல்வியிலே ஆர்வம் செலுத்தி சரியாக வகுப்புகளுக்கு வருவதற்கான உரியவர்களாக நீங்கள் அந்த உங்களை மாற்றிக்கொண்டு எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த கல்விமான்களாக இந்த பிரதேசத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக எதிர்காலத்தில் இவ்வாறு கஷ்டப்படுகின்ற மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்குடைய மக்களாக மாற வேண்டும். மாறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் இன்றைய உங்களுக்கு ஏற்படுத்தி இந்த சிறிய உதவியை சரியான முறையில் பயன்படுத்தி அதை உங்களோட கல்விக்காகவே அதனை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு நான் வாழ்த்துக்களை கூறி சந்தர்ப்பத்துக்கு முக்கியமான நாளாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்களிடம் இல்லை. இன்றைய நாளில் உங்களுக்கு இங்கே இருக்கின்ற 5 பேருக்கு புதிதாக துவிச்சக்கர வண்டிகள் கிடைக்கவிருக்கின்றன. அது சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கின்றது. இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கல்வியை நிறுத்தி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நம்ம இதை பெறுகின்ற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரே ஒரு செய்தி, உங்களுக்கு இந்த உதவி செய்கிற யாருமே பெரிய பெரிய இதிலே இருந்து இந்த பணத்தை உதவுறதில்லை என்று சொன்னால் நான் கடந்த 2 வருடம் ஐரோப்பாவில் இருந்தேன். ஐரோப்பாவிலேருந்து எல்லா நாட்டுக்கும் போனேன். அங்கிருந்து உதவி செய்கிற எங்களுடைய மக்கள், நம்முடைய தமிழ் மக்கள், அங்கிருந்து உதவி செய்கிறவர்கள் எல்லோரும் எப்படி உதவி செய்கிறான்னு சொன்னால் சார் அப்போ சொன்னது போல் திணை சிறிய சிறிய உதவியை
ஒன்றாக சேர்த்தெடுக்கிறார்கள். ஒன்றாக சேர்த்தெடுத்து அதை நமக்கு இங்கே அனுப்பி வைக்கின்றார்கள். அவை அந்த உதாரணத்துக்கு இங்கிலாந்து நாட்டில் ஒரு மணித்தியாலம் வேலை செய்தால் மேக்சிமம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகூடிய பட்சம் பணம் நம்மடாக்களுக்கு 6 பவுண்ட்ஸ். 6 பவுண்ட்ஸ் இல்லையா காசில் கிட்டத்தட்ட ஒரு 1200 ரூபா வரும் நினைக்கிறேன். அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலை நம்ம நாட்டில் செய்கிற வேலை போல இல்லை. நம்ம நாட்டில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஓய்வாகவும் இருக்கலாம். அந்த நாட்டில் அதெல்லாம் முடியாது. ஒரு மணித்தியாலம் வேண்டாம், அந்த ஒரு மணித்தியாலம் குறிக்கப்பட்ட வேலையை செய்தே ஆகணும். அதோடு கூட நம்ம நாட்டிலேருந்து போன மக்களுக்கு அந்த தட்பவெட்ப சூழ்நிலை ஒரு வகையிலையும் உதவி செய்யாது. நான் என்னுடைய சகோதரங்களோட வீட்டிலெல்லாம் மாறி மாறி நின்றேன். அந்த லண்டனில் 2 காலத்தில் ஒருவர் விடியச்சாம 3 மணிக்கு வேலை கழிவிட்டு போவார். இன்னும் அவர் விடியச்சாம 1 மணிக்கு வேலை முடிஞ்சு வருவார். அவங்கள சந்திக்கிற நேரம் எல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒருவரை சந்திப்போம் சாமத்தில், இன்னும் ஒருவரை சந்திப்போம் மத்தியானம் லஞ்ச் டைமில். எந்த நாட்டுக்கு போனால் யூரோப்லேயோ அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ நான் போன எல்லா நாட்டுக்கும் இந்த உறவினர்கள் நண்பர்களெல்லாம் சந்தித்த பொழுது அவர்களை சந்திக்கிற நேரம் எல்லாம் நம்ம சந்திப்பது போல எல்லா நேரமும் அல்ல. 6 மாதம் வெப்பநிலை -கீழே தான். நாங்கள் இங்கெல்லாம் +ல் 30-34 டிகிரியில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் போய் நின்ற காலத்தில் -42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சக்கர வண்டிகளை பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகவே அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் கஷ்டம் மற்றும் படிப்பில் காட்டும் ஆர்வம் மற்றும் ஆசிரியர் பாடசாலை சார்பாக அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மதிப்பு அடிப்படையிலே அவர் இந்த 5வரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். நான் நினைக்கின்றேன் இந்த உதவியானது இவர்களை மேலும் இந்த படிப்பில் மேன்மை செய்யும் என்று. ஆகவே இதனை கொண்டு நடத்துவதற்காக நான் எமது பல்கலைக்கழக பிரிவுகளை சகோதரங்கள் அனைவரும் இணைந்து எமது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவருடைய கல்வி வளர்ச்சியில் அவர்களுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது என்ற அடிப்படையில் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான இந்த பைசைக்கிள் துவிச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கார்கள். உண்மையிலேயே இந்த உதவியானது வாகரை கூட்டத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கிருபாசர், எங்கள் சிரேஷ்ட விரிவுரையாளர் கிருபாசர் மற்றும் உங்களது பிரதேச செயலாளர்கள் உடைய வேண்டுதலின் அடிப்படையில் இந்த மாணவர்களுடைய தேவையும் முதற்கொண்டு 5 மாணவர்களுக்கு இந்த துவிச்சக்கர வண்டி வழங்குவதற்கு அந்த சிடாஸ் அமைப்பு வழங்க முன்வந்திருக்கிறது. இதனையிட்டு நான் அந்த அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிற அதே வழியில் இந்த உதவிகளை பெற்று இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு மீண்டும் நீங்கள் பலருக்கு உதவி செய்கிறதுக்கான தகுதியை பெற்றுக்கொள்ளணும் என்று கேட்டு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் இந்த பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.